ஹாய். இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டடாக இருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வரைக்குமே நான் ஒரு 35 ரீல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு இன்ட்ரோ வீடியோ, ஃபுல் வீடியோ வந்து ஒரு என்னால் எவ்வளோ நேரம் பேச முடியுதோ இந்த கேமரா முன்னாடி அவ்வளோ நேரம் பேசி நான் அப்லோட் பண்ணலான்னு சொல்லி நான் அப்லோடும் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பார்த்துட்டும் இருக்கிறீங்க. எத்தனை பேர் பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நான் இதை சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லின்ற ஒரு அப்படியே வெறித்தனமான ஒரு மோட்டிவேஷனில் நான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். பை த வே, நான் ஏன் இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சேன்னா, நம்மள பல பேர் நிறைய விஷயம் நம்ம வந்து பண்ணணுன்ற ஒரு தாட்டில் இருப்போம். ஆனால் ஆஃபீஸ் போவோம், காலேஜ் போவோம், வந்து தூங்கிடுவோம். தூங்குறதுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம வந்து யோசிப்போம், நம்ம லைஃப் என்ன இப்படியே போயிட்டுருக்கு, நம்ம எவ்வளோ ட்ரீம்ஸோடு இருந்தோம் இதெல்லாம் பண்ணலான்னு நினச்சிட்டு ஆனால் எதுவுமே பண்ண முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம். நானும் ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன் அதை நினச்சி. அதுக்கான எனக்கு தெரிஞ்ச ஒரு சொல்யூஷன் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறது எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். ஒரு ஜிம் போய் ஹெல்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறதாகவும் இருக்கலாம். ஒரு புக் படிக்கிறதா இருந்தாலும் இருக்கலாம். ஒரு டான்ஸ் கிளாஸ் நீங்கள் போகிறதா இருந்தாலும் இருக்கலாம். என்ன மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதாக கூட இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங். அந்த ரீசன்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் பண்ணி என்ன பண்ண போகிறேன், எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பார்த்து என்ன கலாய்ச்சிட்டாங்கன்னா, இந்த மாதிரி கேவலமான ரீசன்னால தான் நம்ம எதையுமே ஸ்டார்ட் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன். என்னோடய நியூ இயர் ரெசல்யூஷனே இதுதான். இந்த மாதிரி நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளை கழிச்சு பண்ணிக்கலாம்னு நீங்கள் விட்டுட்டே இருந்தீங்கன்னா, அப்புறமா வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணி, ஃபீல் பண்ணி எந்த யூஸும் இல்லை. சரி, நீ சொல்கிறதெல்லாம் ஓகே. நான் எப்படி இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நீ ஈஸியாக சொல்லிட்ட, நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்னோடய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நான் வந்து சொன்னால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இது 100% ட்ரூ. யாருமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டெப் என்னன்னு வரி பண்ணிக்க போகிறதில்ல. நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேமரா முன்னாடி நின்று இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக தெரியும் இது கேவலமாக தான் வரும். எனக்கே வந்து நான் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் ஃப்யூச்சரில் வந்து இருக்கும், நல்லா இருக்காது, ரொம்ப கேவலமாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் அதை பண்ணுறேன். எனக்கு வந்து பண்ணணும்னு தோணுது, ஜஸ்ட் அவ்வளோதான். இது நல்லா இருக்குது, அவுட்புட் நல்லா தான் வரும் அப்படின்னெல்லாம் நான் யோசித்து நான் பண்ணலை. ஸோ நான் அகெயின் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 40-50 இயர்ஸில் வந்து ஃபீல் பண்ணி எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரீட் பண்ணுறேன். இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, இவன் ஏதோ பேசிகிட்டு இருக்கானே, இது ஓகேவா, நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாமே க்ரூமிங்ஸ், அப்புறம் வந்து ஃபேஷன் ரிலேட்டடாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ஸ், அப்புறம் என்னோடய கோல்ஸ் எல்லாம் வந்து நான் அதில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன், இல்லைன்னா வந்து நான் இந்த சைடில் பேஜில் ஆட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.